வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி வந்து டேஸ்ட்டாக அருமையான ஒரு லட்டு செய்யலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 400 கிராம் கடலை மாவு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த விஸ்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து அதை கரைக்கணும். இப்போ வந்து கலருக்காக ஒரு சிட்டிகை கேசரி பவுட்ரு போட்டுக்கிறேன். இது வேணுன்னா போடலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா இந்த விஸ்கால் இதை கரைச்சிக்குவோம். நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். கடலை மாவு எடுக்கையில் நல்லா மாவு ஜல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம இதுக்கு வந்து சர்க்கரை வந்து அதே கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 1/4 கப்பு ஊற்றினோம்னாக்கா போதும். எண்ணெய் காஞ்சோன்னே இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்ததுனாக்கா அதில் வந்து இப்படி ஊற்றணும். நம்ம இது ஊற்றும்போது கரெக்டாக அந்த மணியாக விழணும். அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதை எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். அது இதை வந்து ரொம்ப நம்ம மொறுமொறுன்னு வேக விடக்கூடாது. அந்த மலமளப்பு அடங்கினோடனே அப்படியே எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அடங்கிடும். லைட்டாக நம்ம கிண்டி விட்டு அப்படியே எடுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. அவ்வளோதான், வெந்துடுச்சு. அப்படியே நம்ம எடுப்போம். இதை இதே மாதிரி எல்லா பூந்தியையும் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை இப்படியே நம்ம வந்து சர்க்கரை பாவில் போட்டோம்னா அது கொஞ்சம் முழுசாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். லைட்டாக எல்லாத்தையுமே அந்த மாதிரி போட்டு ஓட்டிக்கிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு வேணுன்னா முழுசாக வச்சுக்குவோம். நம்ம இப்போ வந்து சர்க்கரை பாவு எடுக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்தோம்னாக்க போதும். ரொம்ப பாவம் ஆக்கக்கூடாது. முதல்ல வந்து இந்த சர்க்கரையே மண் இல்லாமல் நம்ம கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த பாத்திரமே கழுவிட்டு அதில் வச்சு அதிலே ஊற்றி நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் இப்படி தொட்டு பார்த்தோம்னாக்க அதை பாருங்கள், அப்படி ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள். அந்த அளவு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முந்திரி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். திராட்சை வந்து பச்சையாகவே போடுறேன் நான். வேணுன்னா வறுத்து போடலாம். ஏலக்காய் ஒரு 4 இது நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கிராம்பு வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இந்த பாவில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தியை இதில் போட்டுடலாம். எல்லா பூந்தியையும் போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், சூடும் கொஞ்சம் குறையட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருட்டலாம். இப்போ பார்க்குறதுக்கு அது நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊறினாலே அது கரெக்டாக வந்துடும். இதுக்கு நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஆறட்டும், நல்லா ஊறி வரட்டும். அது ஊறி இருக்கான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 hour வச்சுருந்தேன் இதை. நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா அந்த பாவெல்லாம் இழுத்துடுச்சு பாருங்கள், உறிஞ்சிடுச்சு. உருட்டுற பதத்துக்கு வந்துடுச்சு. அழகாக நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு உருட்டி வச்சிடலாம். நம்ம சூப்பராக வருது பாருங்கள் உருட்டுறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாம். உருட்டியாச்சு பாருங்கள். லட்டு என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.